Dear friends, today we are going to discuss December 2014 Part B problem in the linear algebra topic. The first problem number 85. The determinant of 1, 1 plus x, 1 plus x plus x square, 1, 1 plus y, 1 plus y plus y square, 1, 1 plus z, 1 plus z plus z square is equal to what? கேட்டிருக்காங்க. இது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இது. ஓகேவா, நீங்கள் சிபிஎஸ்சியில் பார்த்தாலும் சரி இல்லை ஸ்டேட் போர்டில் பார்த்தாலும் சரி இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் 12th ஸ்டாண்டர்டில். வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தால் டைரெக்டாகவே ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிடலாம் அதுக்கு. ஓகே, அதர்வைஸ் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் கான்செப்ட், டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இது டிட்டர்மினன்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். 1 1 1 1 1 1 1 plus x plus x square, 1 plus y plus y square, 1 plus z square. ஓகே, ஸோ அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டு டிட்டர்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அது இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் ஒரு டிட்டர்மெண்ட்டில் சேமாக இருந்ததுன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ இஸ் 0. எனி 2 column or any 2 rows or any 3 rows, 3 columns are identical இருந்ததுனாவே the value is 0. So the determinant of this value is 0. நம்ம determinant of this value find out பண்ணணும். Once again using the same property 1 1 1 x y z, the third column வந்து first 1 1 1 வச்சிடலாம், ப்ளஸ் போட்டு the second third column வந்து second determinantல third column x y z, third determinantல second column third column வந்து x square y square z square. ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த டிட்டர்மினன்ட், அதாவது இந்த டிட்டர்மினண்ட்டை 3 டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன் யூஸிங் அடிஷனில் இருக்கிறதுனால. இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது ரெண்டு காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ 0. இதுலேயும் ரெண்டு காலம் ஐடென்டிக்கலாக இருக்குது, காலம் 2 காலம் 3. ஸோ இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. ஸோ இப்போ இருக்கிறது 1 1 1 x y z x square y square z square. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில், சிபிஎஸ் லெவலில் 11th or 12thலேயே இருக்குது. இந்த டிட்டர்மெண்ட் ப்ராப்ளம் 12th இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டேட் போர்டு சமச்சீர் இதில் 11th ஸ்டாண்டர்ட்லேயே வருது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து இட்ஸ் அ ஃபெமிலியர் வேல்யூ. இல்லை நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம் யூஸிங் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இது ரெண்டுத்தையும் ஜீரோவாக ட்ரை பண்ணலாம் யூஸிங் R1. அப்படின்னா R1 இம்ப்ளைஸ் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1, R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. இதை அப்ளை பண்ணும்போது இந்த போர்ஷன் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இங்கே y மைனஸ் எக்ஸ், இங்கே y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y ப்ளஸ் எக்ஸ், இது z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது 0 இருக்கிறதுனால இங்கே செகண்ட் ரோவிலிருந்து y மைனஸ் எக்ஸை வெளியெடுக்கலாம், தேர்ட் ரோவிலிருந்து z மைனஸ் எக்ஸை வெளியெடுக்கலாம். வெளியெடுக்கும் பொழுது y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு z மைனஸ் எக்ஸ், த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1x எக்ஸ் ஸ்கொயரு. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 1 y ப்ளஸ் எக்ஸ், 0 1 z ப்ளஸ் எக்ஸ். ஜஸ்ட் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அலாங் தி ஃபஸ்ட் காலம். எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் y மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கேன்சல் அடிச்சோன்னா z மைனஸ் ஒய்னு வந்துடும். திஸ் இஸ் த அவுட்புட். ஓகே, மேபி உங்களுடைய ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட கொடுத்துருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைனஸ் ஆஃப் சம்திங் கொடுத்துருக்கலாம். இதே ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி இருக்கணும். இதுதான் அவுட்புட், இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன் அப்படின்னு செக் பண்ணலாம். இங்கே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கிடச்சிருக்க அவுட்புட் வந்து y மைனஸ் எக்ஸ் z மைனஸ் எக்ஸ் z மைனஸ் ஒய், ஜஸ்ட் ஆர்டர் தான் மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா z மைனஸ் ஒய் z மைனஸ் எக்ஸ் y மைனஸ் எக்ஸ். So first option is correct one, exactly. Only one option is correct. This is the part B problem. So now option 1 is correct one. Other options are wrong one. Okay. So very simplest 11th standard problem adu. 12th standard ku idhu 11th standard liye varudhu. The next problem pathina determinant of the n by n permutation matrix. Permutation matrix. This is the n by n matrix adu. Okay. Already one time permutation matrix discuss பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். The same idea இங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா -1 பவர் n, -1 பவர் n by 2, -1 1. இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்றது இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டினோட்ஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நாட் எக்ஸீடிங் எக்ஸ், நாட் எக்ஸீடிங் எக்ஸ். இது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்திங்கன்னா இட்ஸ் 1 by 1 மேட்ரிக்ஸ். 1 by 1 மேட்ரிக்ஸ்னால் 1 மட்டும்தான் வரும். அப்படின்னா வேல்யூ 1.
ஃபார் n equal to 1 எடுக்கும்போது இட்ஸ் a 1 by 1 மேட்ரிக்ஸ். 1 by 1 மேட்ரிக்ஸ் என்ட்ரி வந்து 1 மட்டும்தான் இருக்கும். the value is 1, determinant value is 1. okay, and then for n equal to 2 எடுக்கும்போது இது மாதிரி மேட்ரிக்ஸ் வரும் 1 1 otherwise 0. இதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 0 minus 1, இட்ஸ் a determinant value is minus 1. okay, for n equal to 3 பார்த்தீங்கன்னா இது மாதிரி like that. அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், அடுத்தது பாசிட்டிவ். ஸோ 1 இன்ட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கும். 1 இன்ட்டு -1 இட்ஸ் அ -1. லைக் தட் n equal to 4 போடும்போது இதனுடைய வேல்யூ -1 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ -1 இன்ட்டு -1 இட்ஸ் அ +1ன்னு வந்துடும். ஆக்சுவலி ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ். ஸோ -1 இன்ட்டு இந்த 3/3 பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் ஓகே எவாலுவேட் பண்ணும்போது ஆல்ரெடி n equal to 3க்கு எவாலுவேட் பண்ணது தான் இந்த 3/3 பெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ -1 இன்ட்டு -1 இட்ஸ் அ +1. இதுதான் ஐடியா. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் எவாலுவேட் பண்ணிட்டே போகலாம். நமக்கு n equal to 2 போடும்பொழுது we get the exact value is -1. exact value determinant of the value is -1. ஸோ ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4ம் ஆர் இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் 1ன்றது -1 பவர் n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா when you take the n equal to 2ன்னு போடும்போது இட்ஸ் அ +1. n equal to 2னா this is a +1. பட் when you take the n equal to 2ன்னு போடும்போது -1 வந்திருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் 1 இஸ் ராங் ஒன். அது மாதிரி ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா +1 வந்திருக்கு, எக்ஸாக்ட்லி +1. ஆனால் n equal to 2க்கு வந்து ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி இது வந்து ஆப்ஷன் 4 இஸ் 1ன்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்வரி n-க்கு the determinant value is 1. n equal to 1 போட்டாலும் சரி, n equal to 2 போட்டாலும் சரி, n equal to 3 போட்டாலும் சரி, the value is determinant value of the permutation matrix is 1ன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இங்கே n equal to 2 போடும்போது -1 தான் வருது. அப்படின்னா this is also wrong one. ஸோ ஆப்ஷன் 1ம் தப்பு, ஆப்ஷன் 4ம் தப்பு. ஓகே, ஸோ வாட் அபவுட் த அதர் ஆப்ஷன்ஸ்? n equal to 3 போடும்பொழுது we get the -1. n equal to 4 போடும்போது +1. அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி -1 கொடுத்துருக்காங்க. பட் n equal to 4 போடும்போது +1 வருது. நீங்கள் n equal to 4 போட வேணாம். n equal to 1 போட்டிங்கனாவே இட்ஸ் அ 1 by 1 மேட்ரிக்ஸ். 1 by 1 மேட்ரிக்ஸ் இஸ் அ determinant value is 1. 1 by 1 மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் 1னா determinant value is 1. அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் ராங் ஒன். ஓகே, எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக n equal to 4 போட்டேன். ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 மூணுமே ராங் ஒன். அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஒன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அ பார்ட் பி ப்ராப்ளம். இல்லாட்டி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் n-ன்றது 2 போட்டிங்கன்னா 2/2 1. ஓகேவா? இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். 2/2னா 1, 1னா -1 வரும். ஓகே, -1 பவர் n/2 இஸ் அ 1, -1. அதே மாதிரி n equal to 3 போடும்போது 3/2. 3/2ன்றது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு 1 தான். ஓகே, 1.5 இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வரும்போது 1 தான் வரும். அப்படின்னா அதுக்கும் வேல்யூ -1. n equal to 4 போடும்போது 4/2 2. 4/2 2னா 1. அதே மாதிரி 5 போடும்போது 5/2 2 தான் 2.5ன்னு வரும். அதுக்கு 5 போட்டிங்கனாலும் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் இது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 ராங் ஒன்ன்றதுனால ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, அப்படியும் செக் பண்ணலாம். இல்லை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ஓகேவா, புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணியும் இந்த 2, 3, 4, 5 கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் இருந்தே நீங்கள் ரிலேட் பண்ணிடலாம். ஓகேவா, புரியுதா? இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். இட்ஸ் அனதர் ப்ராப்ளம், வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் 12th லெவல் தான், 12th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். The next problem பார்த்தீங்கன்னா which of the following matrices is not diagonalizable over R? not diagonalizable over R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் ஐடியா. இங்கே மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸை பற்றி. இங்கே இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டயகனலைசபிள் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஆப்ஷன் வந்து which one is not diagonalizable, பார்ட் பி ப்ராப்ளம். இதில் ஒரு 3 மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளாக இருக்குது, ஒன்று மட்டும் தான் நாட் டயகனலைசபிளாக இருக்குது. அதுதான் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 2 1. அப்படின்னா ரிப்பீட்டேஷன் இருக்குது. 1 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 மட்டும் சிங்கிள் டைம் 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது டயகனலைசபிளாக இல்லைன்னு செக் பண்ணணும்னா நம்ம அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிச்சி அந்த ஈச் அண்ட் எவரி ஐகன் வேல்யூவுக்கு தட்ஸ் மீன்ஸ் 1 and 2க்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபைண்ட் அப் பண்ணால் தான் நம்ம செக் பண்ண முடியும். ரெண்டு ஈக்குவலாக இருந்தனா ஃபார் ஈச் அண்ட் எவரி ஐகன் வேல்யூவுக்கு தென் திஸ் இஸ் த டயகனலைசபிள், அதர்வைஸ் நாட் டயகனலைசபிள். இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு த ஐகன் வேல்யூஸ். அப்படின்னா 1 2 3ன்றது ஐகன் வேல்யூ.
ஐகன் வேல்யூ 1 2 3ன்றது டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஐகன் வேல்யூ டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா the given matrix is obviously diagonalizable. அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசபிள்னு சொல்லலாம். ஏன்னா ஐகன் வேல்யூ வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுனால 1 2 3ன்றதுனால ஆப்ஷன் 2 இஸ் டயகனலைசபிள். அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 3 பார்க்கும்போது 1 1 2ன்னு இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூஸ் ஆர் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு த ஐகன் வேல்யூஸ். அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் ஆர் 1 1 2. இதுலேயும் ரிப்பீட்டேஷன் இருக்குது. இதை நாம் செக் பண்ணணும். அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி அண்டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவலாக இருக்கா ஃபார் ஈச் அண்ட் ஐகன் வேல்யூவுக்கு, ஈச் அண்ட் எவரி ஐகன் வேல்யூவுக்குன்னு செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நம்ம இது டயகனலைசபிளாக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பட் ஐகன் வேல்யூஸ் ஆர் 1 2 3. ஐகன் வேல்யூஸ் ஆர் டிஸ்டிங்க்டாக இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனுக்கு. அப்படின்னா இது பார்த்தாலே சொல்லிடலாம் ஐகன் வேல்யூஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்ன்றதுனால திஸ் இஸ் அ டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ்னால் ஆப்ஷன் 4 இஸ் ஆல்சோ ராங் ஒன். ஸோ ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 4ம் கிடையாது. நாம் செக் பண்ண போகிறது ஒன்லி ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 3. ஸோ ஆப்ஷன் 1 முதல்ல செக் பண்ணுவோம். ஆப்ஷன் 1 செக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், ஐகன் வேல்யூ வந்து 1 2 1ன்னு கிடச்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்குவோம். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 என்ன? அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2னா 2 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரே ஒரு தடவை தான். அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 வந்து 1. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 என்ன? நம்பர் ஆஃப் இது n by n மேட்ரிக்ஸ், தட் இஸ் 3 by 3 மேட்ரிக்ஸ். 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் 2y. ஏன்னா லேம்டான்றது 2 இங்கே. ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த லேம்டா, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த ஐகன் வேல்யூ லேம்டாவுக்கு 3 n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லேம்டாய், a மைனஸ் லேம்டாய். அந்த லேம்டான்றது இந்த இடத்துல 2, nன்றது 3, 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் 2y. ஓகே, அதனால ரோ ஆஃப்னு போட்டிருக்கேன். a மைனஸ் 2yன்றது என்னென்னா, ஏன்றது திஸ் இஸ் த ஏன்ற மேட்ரிக்ஸ். மைனஸ் 2yனா டயகனலில் -2 -2 -2ன்னு வரும் டயகனலில். அப்படின்னா 1 திஸ் டயகனல் எலமெண்ட் 1 -2 -1, 2 -2 0, 1 -2 -1. இந்த மேலே அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால மேலே 1 0 0 தான். ஸோ டயகனல் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ -1 0 -1. ஸோ இதனுடைய ரேங்க் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணிங்கன்னா நோ யூஸ். இது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் சப்போஸ் இதை ஜீரோவாக்க ட்ரை பண்ணிங்கன்னா பண்ண முடியாது யூஸிங் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் என்னது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷனுடைய எக்கலன் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்படின்னா இதனுடைய வேல்யூ ரேங்க் ஆஃப் த திஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்திங்கன்னா 2. அப்படின்னா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து 2, ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் 2. ஸோ a மைனஸ் 2iனுடைய ரேங்க் வந்து 2. ஸோ 3 minus 2 equal to 1ன்னு வரும். ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 வந்து 1. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 இஸ் 3 minus 2 equal to 1. புரியுதா? ஸோ இதனுடைய ரேங்க் வந்து 2ன்றதுனால இந்த மேட்ரிக்ஸ்னுடைய ரேங்க் 2ன்றதுனால 3 minus 2 equal to 1. ஸோ ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 is 1. ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 is 1. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஃபார் ஐகன் வேல்யூ 2க்கு. இப்போ ஐகன் வேல்யூ 1 எடுத்துக்கணும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 என்ன? 1 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 is 2. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 என்ன? 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் 1i. ஏன்னா இங்கே ஐகன் வேல்யூ 1i. ஸோ a மைனஸ் i. ஸோ a மைனஸ் i ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏன்றது என்னது? திஸ் இஸ் த a மைனஸ் ஐனா ஐன்றது 1 1 0 0 0 1 0 0 0 1. டயகனலில் 1 மட்டும் இருக்கும். அப்படின்னா 1 மைனஸ் 1 0, ஃபஸ்ட் என்ட்ரி 0 ஆகிடும். 2 minus 1 1, இந்த டயகனல் எலமெண்ட் 1 ஆகிடும். 1 minus 1 0, இங்கே 0 வந்துடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 1 0 0 1 0 0 0 0ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க a மைனஸ் i. இதில் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1 அப்ளை பண்ணலாம். அப்படி போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே 0 ஆகிடும். 1 minus 1 0ன்றதுனால இது மாதிரி அந்த ப்ரீவியஸ் a minus 2iலாம் நம்மளால் பண்ண முடியல. ஓகே, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணாலும் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதனால் எதுவும் நோ யூஸ். அதனால் இங்கே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்படின்னா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து 1. அப்படின்னா இங்கே ரேங்க் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 என்ன வரும்? 3 minus 1. 3 minus 1 equal to 2ன்னு வந்துடும். என்ன வரும்? 2 வரும். ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 வந்து 2. ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 is 2. அப்படின்னா அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ரெண்டு ஐகன் வேல்யூ, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூ ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் 1க்கு. அது 1 and 2 ரெண்டுத்துக்குமே அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி மொத்தம் சேமாக இருக்குது. அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஈச் ஐகன் வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஈச் ஐகன் வேல்யூ ஆஃப் a. அப்படின்னா a is diagonalizable. ஆப்ஷன் 1 is incorrect.
இப்போ ஆல்ரெடி ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 4வும் இன்கரெக்ட்னு சொல்லிட்டோம். ஆப்ஷன் 1 இஸ் இன்கரெக்ட். ஸோ இதுலேருந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஒன்னு. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஒன். நோ நீட் செக் இட். ஓகேவா, இங்கே ஒன்ஸ் அகைன் நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஒன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 பார்த்தாலே டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூன்றதுனால டயகனலைசபிள். அதனால் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் 1 இப்போ தான் செக் பண்ணோம், அதனால் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஒன். ஸோ வேணா செக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜுக்காக செக் பண்ணிங்கன்னா என்னன்னா ஐகன் வேல்யூ வந்து 1 1 2. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 இஸ் 1. ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 இஸ் 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் 2i. இங்கே a மைனஸ் 2i என்ன வரும், 1 மைனஸ் 2 மைனஸ் 1. இந்த டயகனல் 1 மைனஸ் 2 மைனஸ் 1. இந்த 2 மைனஸ் 2 0. அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாமா? பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த R2 இம்ப்ளைஸ் R2 ப்ளஸ் R1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ வந்துடும், இங்கே வேல்யூ வந்துடும். ஓகேவா, இது 0 ஆகிடும். அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது. ரெண்டுமே ரேங்க் வந்து 2 தான். ரேங்க் வந்து 2 தான். ஸோ ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2வும் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2. இதனுடைய ரேங்க் 2ன்றதுனால ஓகேவா, 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2வும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2வும் ஒன்னாக தான் இருக்குது, சேமாக இருக்குது. இது பிரச்சனை இல்லை. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 2, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் i. இந்த இடத்த ஏன்றது என்னது, ஏன்றது ஆப்ஷன் 3ல் இருக்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இதில் a மைனஸ் ஐனா 1 மைனஸ் 1 0. இந்த பொசிஷன் 0 ஆகிடும். இதுவும் 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இது 2 மைனஸ் 1 1 வரும். 2 மைனஸ் 1 1ன்னு வரும். ஸோ இது 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு, இங்கே மட்டும் 1 வருது. இதனுடைய ரேங்க் என்ன வரும் அப்படின்னா ரேங்க் இஸ் 2. ஓகே, இது ஏதாவது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ 2 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்கும் ஆல்வேஸ். அப்படின்னா நம்ம ரேங்க் ஆஃப் a மைனஸ் i இஸ் 2. அப்படின்னா 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 வருது. ஆனால் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1ன்றது 2, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1ன்றது 1 வருது. ஸோ 2 நாட் ஈக்குவல். அப்படின்னா என்ன கன்க்ளூஷன், a இஸ் நாட் டயகனலைசபிள். அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஒன். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஒன். சரியா? ஆப்ஷன் 4 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூனாவே இட்ஸ் அ டயகனலைசபிள். அதனால் நீங்கள் இது செக் பண்ணவே வேணாம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு த ஐகன் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 88. லெட் P be a 2/2 complex matrix. P be a 2/2 complex matrix such that P star P is a identity matrix where P star is the conjugate transpose of the P. Conjugate transpose of P. Then the eigenvalue of P are, options are real, complex conjugates of each other and reciprocal of each other modulus 1. இதுதான் ஆப்ஷன். இப்போ இதில் வெரி சிம்பிளாக ஒன்று ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து, மேக்ஸிமம் இந்த பார்ட் பி ப்ராப்ளம் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து எதெல்லாம் நாட் ட்ரூ அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். எது கரெக்டுன்றது சொல்கிறது டிஃபிகல்ட். பட் ஆனால் எது நாட் ட்ரூன்றது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவன் கொடுத்துருக்க அந்த ஹைப்போதீசிஸில் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இது நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டா ஏதாவது ஒன்று நிற்கும். ஓகே, பேலன்ஸாக ஒன்று அது வந்து ட்ரூன்னு சொல்லிடலாம். இது பண்ணலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது Pன்றது I0 0i, அந்த காம்ப்ளெக்ஸ் டயகனலில் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் IIன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா த ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மூணுமே வந்து ராங்காக இருக்கும், இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் 4 மட்டும் தான் கரெக்ட் வரும். இப்படியும் பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணுறது இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இன்னொரு மெத்தட் கான்செப்ட் ஓரியன்டாக இங்கே பார்த்தீங்கன்னா P star P is the identity matrixன்னு கொடுத்துட்டாங்க. P star P is the identity matrix, P is the complex entries 2/2 matrixனா then from this what is the conclusion அப்படின்றதுனா P star P equal to P star equal to I இருந்ததுன்னா then the matrix P is called the unitary matrix ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? unitary matrix. அந்த கான்செப்டை நாம் அப்ளை பண்ணும்போது இவங்க P star P is the identity matrix கொடுத்ததுனால P is the unitary matrix நாம் எடுத்துக்கலாம். P is the unitary matrix இருந்தால் the eigenvalue of the unitary matrix are unimodular. என்னது? unimodular. It's a very important 1 mark question. So unimodular ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா eigenvalue of P ன்றது என்னது? modulus value is 1. eigenvalue of P or of modulus value 1. அப்படின்னா option 4 is correct. option 4 is correct. இல்லை நீங்கள் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங் ஒன் ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகேவா, ப்ராப்ளம் நம்பர் 89. let A, B be n by n matrices such that BA plus B square equal to I minus BA square, where I is the n by n identity matrix, which of the following is always true அப்படின்னு கேட்குறாங்க. A is non-singular, B is non-singular, A plus B is non-singular, AB is non-singular. இதுவும் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு எதெல்லாம் ராங் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸு,
பின்றது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். எடுத்திங்கன்னா இதை ஈஸியாக இதெல்லாம் வராது, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா, ஏபின்றது 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, பிஏ இஸ் 0 ஆகிடும். ஓகேவா, ஏன்றது 0 மேட்ரிக்ஸ், பின்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் பிஏ இஸ் 0 ஆகிடும், பிஏ ஸ்கொயர் 0 ஆகிடும், ஐ ஸ்கொயர் ஐ ஈக்குவல் டு ஐ. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏபின்ற ஒரு n/n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் இதெல்லாம் விச் இஸ் நாட், ஏன்றது 0 மேட்ரிக்ஸ்னால் ஏ இஸ் நான் சிங்குலர்ன்றது ராங் ஒன் வராது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி இஸ் நான் சிங்குலரா, ஏபி இஸ் நான் சிங்குலர்ன்றது வராது, இந்த ஆப்ஷன் ராங் ஒன். ஓகேவா, இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பின்றது 0 மேட்ரிக்ஸ், ஓகேவா, ஏன்றது ஐன்ற மேட்ரிக்ஸ், லைக் தட் அது மாதிரி சூஸ் பண்ணலாம். அது மாதிரி சூஸ் பண்ணும்போது ஓகேவா, நான் கொடுத்து சும்மா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் லைக் தட், அது மாதிரி இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாம் ஏபி சூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து எதெல்லாம் நாட் பாசிபிள் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா, இன்னொரு அனதர் வே என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராப்ளத்தையும் நாம் எடுத்துகிட்டு ஓகே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இந்த பிஏ ஸ்கொயர் லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா பிஏ காமனாக வெளியே எடுக்கும்போது ஓகே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆர்டர் மாறக்கூடாது, ஏன்னா கம்யூட்டேட்டிவ் நாட் ட்ரூ ஃபார் த matrix, set of matrices, square matrices. Okay, so b into a plus b a square. When you take the determinant on both sides, determinant of b into a plus b a square, determinant of b into determinant of a plus b plus a square equal to 1 ன்னு வந்துரும். ஏன்னா determinant of i ன்றது 1. அது என்ன ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, n/n மேட்ரிக்ஸ் இருந்தாலும் determinant i is 1. இதுலேருந்து determinant b not equal to 0 இருக்கணும், இதுவும் not equal to 0 இருக்கணும். அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது 1 0 இருந்தாலும் the product should be 0. ஆனால் product is equivalent to 1. அதனால் determinant b is not equal to 0 and the determinant of a plus b plus a square is not equal to 0. So from this what is the conclusion? Determinant b not equal to 0 na b is the non-singular matrix. So இது மாதிரி exactly solution find up பண்ணலாம். So option 2 is correct, otherwise leave it. Other optionsலாம் wrongனு அர்த்தம். Last problem, problem number 90. Which of the following matrices has the same row space as the matrix 484 361 240? ஓகேவா, ஸோ சேம் ரோ ஸ்பேஸ்னால் என்ன? முதல்ல ரோ ஸ்பேஸ்னால் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இந்த மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணி ஓகே எத்தனை ஹவு மெனி நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ ஓகேவா, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் அது ரோ ஸ்பேஸ், சேம் ரோ ஸ்பேஸ்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணணும், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்பொழுது R1 இம்ப்ளைஸ் R1/4, R3 இம்ப்ளைஸ் R3/2. ஏன்னா 2 4ன்னு இருக்குது, இங்கே 4 8 4 இருக்குது. இதை 4 ஆல் ஃபஸ்ட் ரோவை 4 ஆல் டிவைட் பண்ணலாம், தேர்ட் ரோவை 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 1 2 1, இங்கே 3 6 1 நோ சேஞ்ச், இது 1 2 0ன்னு வந்துடுது. ஒன்ஸ் அகைன் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 3 இன்ட்டு R1, இதை 3 ஆல் மல்டி பண்ணி 3 மைனஸ் 3 இந்த பொசிஷனை 0வாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1, 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 2 0, இங்கே 3 மைனஸ் 3 0, 6 மைனஸ் 6 0, இங்கே 1 மைனஸ் 3 மைனஸ் 2ன்னு வந்துடும். இந்த லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் மைனஸ் 2ன்னு வரும். வெரி சிம்பிள் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை பண்ண பிறகு ஒன்ஸ் அகைன் வந்து R3 இம்ப்ளைஸ் இதை 2 ஆல் மல்டி பண்ணி சப்ரா பண்ணிங்கன்னா இந்த பொசிஷன் 0 ஆகிடும். ஸோ 2R3 மைனஸ் R2, ஸோ இது 0 ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2, R2 மைனஸ் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷன் 1 வந்துடுது. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், இன்னும் ஒன்ஸ் அகைன் சிம்பிளி பண்ணலாம். R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் R2, R1லேருந்து R2வை சப்ரா பண்ணணும். சப்ரா பண்ணும்போது 1 மைனஸ் 0 1 தான், 2 மைனஸ் 0 2 தான், 1 மைனஸ் 1 0, இந்த பொசிஷன் 0 ஆகிடும். ஸோ நம்ம கிடச்சிருக்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 2 0 0 0 1 0 0 0. ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை மறந்துடுவோம், நாம இதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏன்னா நம்முடைய ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்மிஷன் அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 1 2 0 0 0 1, இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா, இந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது இதுவே சக்ஸஸ் ஆகிடுது. அதனால் வாட் அபவுட் அதர் ஆப்ஷன்லாம் ராங் ஒன். அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ரோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஒன் அப்படின்னா 1 2 0, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகே புரியுதா? ஓகே 1 2 0 0 0 1, தேர்ட் ரோ ஃபுல்லாக 0வாக இருக்குது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிசஸ் ஆஸ் த சேம் ரோ ஸ்பேஸ்னால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஈக்குவலன்னா இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரியே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதுதான் சேம் ரோ ஸ்பேஸ் ஆஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் திஸ் ஒன்னு அர்த்தம். ஓகே புரியும் நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 2011
கேட்ட பார்ட் பி ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப லோ லெவலில் 12th லெவல் 11th லெவலில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.